بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நேரத்தை நாம் செலவிட்டு வருகிறோம். இந்த தொடர் நிகழ்ச்சியிலே அல்லாஹுவின் நேசத்திற்குரியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு செய்தியாக நம்முடைய நாட்களில் நாம் அறிந்து வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் அல்லாஹுடைய நேசத்திற்கும் மிக மிக விருப்பமான, அல்லாஹுவின் பாசத்திற்கு மிகவும் தகுதியான ஒரு முக்கியமான தன்மையை தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தினுடைய 222வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பவர்களையும் தூய்மையானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த 2 தன்மைகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சேர சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் தூய்மையானவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். ஏனென்றால் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் பலகீனமான படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறோம். பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். தீமைகள் செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த படைப்புக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்குகிற மிக முக்கியமான ஒரு தன்மை என்று சொல்லலாம். அதை எப்படி வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கருணை காட்டுகிறான், நம் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான், நம் மீது பாசம் வைக்கிறான் என்று எத்தனை வார்த்தைகளை போட்டாலும் கூட அவனுடைய மன்னிப்புக்கு நிகராக எதையும் நாம் சொல்லிவிடவே முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் நம் வாழ்க்கையிலே செய்கிற எல்லா தவறுகளையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். சுலிக்கல் இன்சான லைஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் மனித படைப்பு என்பது தவறுகளுக்கு அப்பாற்பட்டவனாக, தீமைக்கு அப்பாற்பட்டவனாக அவன் இல்லை. அவன் தவறுகளையும் தீமைகளையும் சுமக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். அந்த வகையிலே அவனுக்கு செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக தான் இந்த ரமலானுடைய மாசத்தை கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நோன்பு வைக்கிற எல்லா இபாதத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எல்லா இபாதத்தினுடைய பிரதானமான நோக்கம் ஒன்று இறையச்சம், மற்றொன்று பாவ மன்னிப்பு. ஒண்ணு அல்லாஹ்வை அதிகமாக நாம் அஞ்சுகிற அச்சத்தை இறைவன் உள்ளத்திலே ஏற்படுத்துகிறான். அந்த அச்சத்தின் வழியாக என்னிடத்திலே பணிவும் பாவ மன்னிப்பும் தேடுவதற்கான வழியை நான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இதைத்தான் இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம ஏராளமான பாவங்களை சுமக்கிறவராக இந்த உலகத்துல வாழ்றோம். நம்முடைய பேச்சால, நம்முடைய செயலால, நம்முடைய சிந்தனையினால, நம்முடைய நடவடிக்கையினால நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பாவம் செய்யாத நாட்களே நேரமோ வினாடியோ இல்லாமல் இருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லா நேரங்களிலும் நாம் பாவத்தை செய்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், பாவமே செய்யாத ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சிருவான். பாவமே நம்ம செய்யாம இருந்தா அந்த சமுதாயத்தை இறைவன் அழிச்சிட்டு பாவம் செய்கிற ஒரு சமுதாயத்தை இறைவன் படைப்பான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பான். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்னன்னா, அந்த பாவ மன்னிப்பு தேடுகிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க என்றால் இறைவனை நேசிப்பார்கள், இறைவனும் அவர்களை நேசிப்பான். அப்படிப்பட்ட அளவுக்கு இறைவன் திருமறை குர்ஆனில இறைவன் பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி நிறைய செய்தியை சொல்லிக் கொண்டே போகிறான். நம்ம வாழ்க்கையில அதுக்காக வேண்டி நாம் முயற்சி பண்ணுகிறோமா? இபாதத்து செய்கிறோம், தொழுகிறோம், மற்ற காரியங்கள் ஈடுபடுகிறோம், எல்லாமே பாவ மன்னிப்பினுடைய ஒரு நிலைதான்.
ஆனால் அதற்காக நேரம் செலவிட்டு அதற்காக உட்கார்ந்து நான் இந்த தப்புலாம் இறைவா நான் செஞ்சுட்டேன், என்னுடைய காலத்துல நான் இது மாதிரி செஞ்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பிறரை நான் துன்பப்படுத்தி இருக்கிறேன், பிறருக்கு இந்த தீங்கை தந்திருக்கிறேன், உன்னிடத்துல இபாதத்தை இல்லாம தொழுகை இல்லாம நோன்பு இல்லாம நிறைய தவறுகளை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இதையெல்லாம் இறைவனிடத்தில் முன்னிறுத்தி பாவ மன்னிப்பு தேடுவதற்குத்தான் இந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த பாவ மன்னிப்புல 2 வகை. ஒன்று, மனிதர்களுக்கு செய்த தீங்கின் காரணமாக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பது. இன்னொன்னு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள்ல குறை வைத்து அதனால் அல்லாஹ்விடத்தில் உணர்ந்து மன்னிப்பு கேட்பது இன்னொரு வகை. 2 வகையும் இறைவன் இணைக்கிறான். 2 வகையின் மூலமாகவும் நாம் பாவம் செஞ்சிருக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாவம் செய்யாம இருக்கிறோமா? இது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்னைக்காவது யாருக்குமே நான் தீங்கிழைச்சதே இல்ல, யாருக்கும் என் வார்த்தையினால சங்கடப்படுத்தியது இல்ல, என் செயலால சங்கடப்படுத்தியதே இல்ல என்று நம்மள யாரையாவது சொல்ல முடியுமா? எந்த மனிதர்களையாவது சொல்ல முடியுமா? எந்த மனிதர்களையும் எந்த மனுஷனையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லோரும் தன் கரத்தாலேயோ தன் வார்த்தையினாலேயோ தன் செயல்னாலேயோ யாரையாவது துன்புறுத்திற்கு வழிவகையை நாம் செய்தே இருப்போம். செய்யாம இருப்போம், நம்ம யாருமே சொல்ல முடியாது. யாராவது விதிவிலக்கா கொஞ்சமா செஞ்சிருப்போம் இல்ல அதிகமா செஞ்சிருப்போம். இந்த ரேஷியோ வகையில தான் வித்தியாசப்படுமே தவிர, ஆனால் அதிகமான முறையில செய்வதற்கான வாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் இறைவன் சொல்லுகிறான், நாம் செய்கிற தவறுகளை அல்லாஹ்விடத்தை முன்னிறுத்தி மன்னிப்பு கேட்கிற வாய்ப்பை இறைவன் நமக்கு விசாலமாக்கி தருகிறான். ஏன்னா ஷைத்தானை பொறுத்த அளவுக்கு சீக்கிரமா மன்னிப்பு கேட்கிற சிந்தனையை மட்டும் நமக்கு தரவே மாட்டான். ஷைத்தானை பொறுத்த அளவுக்கு அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஈகோ தன்மை எதை ஏற்படுத்துவான்னா, மன்னிப்பு கேட்கிற தூதர் சொல்லுவது கட்டுப்படு, இந்த வார்த்தையை இந்த செயலை நம் உள்ளத்திலே ஷைத்தான் மிக விரைவில் கொண்டு வரவே மாட்டான். நீங்க அப்படியே உங்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை எல்லாம் சிந்திச்சு பாருங்க. உங்க வியாபாரத்துல, உங்க நட்பு வட்டாரத்துல, உங்க குடும்பங்கள்ல, உங்க உறவுகள்ல, இது போல ஆண்களுக்கிடையே பெண்களுக்கிடையே வருகிற சின்ன சின்ன விவகாரங்கள்ல நாம் இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து அவர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துகிற வழியை நாம் செய்திருக்கிறோமா என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்படியான நிலை பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்? ஷைத்தான் அவ்வளவு சீக்கிரமா நம்மளை விடவே மாட்டான். எப்படியாவது அவர் அந்த சிந்தனையில இருந்து மாத்தணும் என்று நினைப்பான். ஏன்னா அப்படி மன்னிப்பு கேட்காம இருந்தா மட்டும்தான் பாவம் அதிகரிக்கும். இறங்கி போவாம இருந்தா மட்டும்தான் பாவம் அதிகரிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தியை பாருங்கள். நேற்றைய கூட அந்த செய்தியை நம்ம சொன்னோம். மா சதக்கத்தின் மா நக்கஸ சதக்கத்தின் மிம்மால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்கிற தர்மத்திலே எதையுமே குறைப்பதில்லை என்று முதலிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யார் பிறரை மன்னிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயர்த்துகிறான். பிறரை யார் மன்னிக்கிற குணத்திலே வருகிறார்களோ, போப்பா செஞ்சிட்டாங்க தப்பு என்று அலட்சியப்படுத்துகிறார்களோ, அவர்களை மன்னித்து விடுகிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்ஸத்தை கண்ணியத்தை அவன் உயர்த்துகிறான். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து போகிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான். 2 வார்த்தை சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் பிறரை மன்னிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து போகிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான், இஸ்ஸத்தை கூட்டுகிறான். பொதுவா நம்ம மனசுல என்ன வரும்? ஷைத்தான் சிந்தனை என்ன போடுவான்? அட மன்னிச்சாலும் பெருசா மரியாதை போயிடும்பா. ஷைத்தான் போற முக்கியமான வேலை என்னன்னா, மன்னிச்சா மரியாதை போயிடும், மன்னிப்பு கேட்டா மரியாதை போயிடும். நம்மளாம் மன்னிக்க கூடாது. ஏன் மன்னிக்க கூடாது? அவன்லாம் மன்னிச்சா மன்னிக்கிறதுக்கு அப்பாற்பட்டவன், மன்னிப்புலாம் அவனுக்கு கொடுக்கவே கூடாது. எக்காலத்தை கொண்டால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்ற அளவுக்கு நம்ம உள்ளத்துல ஷைத்தான் அப்படிப்பட்ட கடுமையான ஒரு சிந்தனையை உள்ள விதைச்சி, நாமும் மன்னிப்பு கேட்க கூடாது செஞ்ச தப்புக்கு. பிறர் செஞ்ச தவறு நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கிற குணம் நமக்கு வராது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாருங்கள். அவரை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய நேசம் வேண்டும் என்று சொன்னால் உலகத்துடைய மனிதருடைய நேசம் நமக்கு தேவையில்லை, இயக்கத்துடைய நேசம் தேவையில்லை, கட்சியினுடைய நேசம் தேவையில்லை. உலகத்திலே எந்த நேசத்தையும் விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேசம் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். அவனுடைய அருளால் மட்டுமே இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளால் மட்டுமே சொர்க்கத்திலே நுழைய முடியும். உலகத்திற்காகவோ மனிதர்களுக்காகவோ இயக்கத்துக்காகவோ கட்சிக்காகவோ நாம் மன்னிப்பு கேட்கிறது என்பதை விட்டு விட்டோம் என்றால் நாளை கை சேதப்பட்டவர்களாக மறுமையிலே நிற்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
நடந்த மிக மோசமான ஒரு விவகாரம், யாராலும் ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, மனசால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியான ஒரு அவதூறு செய்தி. ஒரு போர்க்களத்திற்கு போயிட்டு வருகிற வேளையில அவங்களுடைய மாலை தொலைஞ்சு போகுது. எங்க ஒட்டகம் உட்கார்ந்து இருந்துச்சோ அந்த ஒட்டகத்துக்கு கீழே தான் அந்த மாலை இருக்கிறது. அவர்கள் அணிந்திருந்த மாலை, அவர்கள் இயற்கை தேவைக்காக போறாங்க. போயிட்டு வருகிற நேரத்தில் அது காணாயிடுச்சு நினைச்சு அங்க எங்கேயுமா தேடி ரொம்ப நேரம் ஆகி எல்லா மக்களும் புறப்பட்டு போயிட்டாங்க. பின்னாடி வருவதற்கு லேட் ஆகி போச்சு. இந்த லேட்டான செய்தியை மிஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் வழியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கண்ணியத்திலே கை வைக்கிற அளவுக்கு தவறான செய்தி ஊர் முழுக்க பரவுவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை எந்த அளவுக்கு நாம் மதிக்க நம்முடைய தாய், அப்படிப்பட்ட பெண்மணியின் மீது ஒரு தவறு அவதூறை சொல்வதற்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு சிந்தனை தவறான முறைகளை பதிந்திருந்தால் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசியிருப்பார். யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் தன் மனைவியிடத்தில் இதை குறித்து பேசக்கூட இல்லை, கேட்க கூட இல்லை. நம்ம மனைவி பத்தியான ஒரு சின்ன செய்தி, ஒரு லீக், அப்படியே ஒரு சின்ன ஒரே ஒரு பெர்சன்டேஜ்ல, அரை பெர்சன்டேஜ்ல 0.0% கிடைச்சா கூட நம்ம உள்ளத்துல எவ்வளவு சலனம் ஓடும், எவ்வளவு சந்தேகம் ஓடும், எவ்வளவு வருத்தம் அளிக்கும், எவ்வளவு மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் இது விஷயமாக தன் மனைவிடத்துல என்னன்னு கூட கேட்கல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மாத காலம் கழிச்சுதான் இது பற்றி அவர்கிட்ட செய்தியை பற்றியே கேட்கிறாங்க. நம்மள நினைச்சிருப்போம் ஒரு நாள் ஏதோ சம்பவம் வந்திருக்கும் போல உடனே ரசூலா கூட்டி விசாரிச்சிருப்பாங்க போல, கேட்டிருப்பாங்க போல நினைச்சோம்ல. ஒரு மாசம் கேட்கவே இல்லை, தன் தாய் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுமையினுடைய வடிவமாக, ஒரு விஷயம் வந்த உடனே பதட்டப்படாதனுடைய வடிவமாக, அதை பற்றி என்ன செய்தி அல்லாஹ் இறக்கிறான் என்பதற்கான நிதானத்தின் வடிவமாக எல்லா செய்தியும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கலாம். இந்த செய்தி பரவுது, இது ஒரு பெரிய வரலாறு. இது லைட்டா இந்த செய்தி மட்டும் சொல்லுகிறேன். அந்த செய்தி பரவுது. இதுக்கான காரணம் யாருன்னு சொன்னா, அவங்களுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல வேலை செய்த மிஸ்தக் என்று சொன்ன அவரால் உதவி செய்யப்பட்ட மனிதர். இந்த செய்தி இவரால தான் பரப்பிடுச்சோ அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பெரிய வருத்தத்துக்கு உள்ளாகி, இனிமே இந்த மனுஷனுக்கு உதவியே செய்யக்கூடாது, அல்லாஹ் மீது ஆணையாக உனக்கு எந்த உதவியுமே கிடையாது, போ, இனிமே உன்னை பராமரிக்க மாட்டேன், காசு பணம் கொடுக்க மாட்டேன், உனக்கு உணவு கொடுக்க மாட்டேன் என்று இறைவன் மீது சத்தியம் இட்டு சொல்லுகிறார். அவர் சொல்லுவதை தப்பு என்று யாருமே சொல்ல மாட்டோம். என் புள்ள மேல அவதூறு பண்ணியடா, என் வீட்டிலே வாழ்ந்தியடா, என் வீட்டிலே சாப்பிட்டியடா என்று நம்ம உள்ள எவ்வளவு பதறோம். அவங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு உள்ளா இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில ஜீர்ணிக்கவே மாட்டோம், யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு செய்தி இறங்குகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் செய்த சத்தியத்திற்கு பிறகு அழைத்து சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களை போன்ற செல்வம் படைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள் இது போன்ற ஒரு சத்தியம் செய்வது என்பது தகவே தகாது. அலா அறிந்து கொள்ளுங்கள், லா யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கலையா? அலா துஹிப்பூன யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவே இல்லையா? நீ இப்படி ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க, மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்கள் எத்தனையோ தப்பு செய்திருப்பீர்களே, உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பலையா? நாம் சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு எத்தனையோ பேர் துரோகம் செஞ்சிருப்பாங்க, தவறு செஞ்சிருப்பாங்க, அநீதி இழைச்சிருப்பாங்க, தப்பு செய்திருப்பார்கள். அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா? இவ்வளவு பெரிய அவதூறுலாம் நமக்கு நடந்திருக்காது. ஒரு சின்ன செயல்பாடு செஞ்சிருப்பாங்க, பெரிய பாரதூரமாலாம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. தேவையான அவசர நேரத்தில் காசு கேட்டிருப்போம், இல்லைன்னு இருப்பாங்க. ஒரு 2 வீலர் கேட்டிருப்போம், இல்லைன்னு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன உதவி கேட்டிருப்போம், இல்லைன்னு இருப்பாங்க. உறவுகள்ல, சொந்தங்கள்ல, நட்புகள்ல ஏதாவது இது மாதிரியான சின்ன சம்பவம் நடந்ததுக்காக வேண்டி நாம் கேட்ட உதவி கிடைக்கவில்லை என்பதற்காக மாத காலங்கள்ல, நாட்கள் காலங்கள்ல நாம் சத்தியம் செய்து பேசாம உறவுகளை முறித்துக் கொண்டு வாழ்கிறோமே. ஒரு பெரிய பாரதூரமான தவறு நடந்து கூட அவர் செய்த சத்தியத்தை அல்லாஹ் கண்டிக்கிறான். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையான்னு கேட்கிறான். உங்கள் அஸ்னான் மல்டி
ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்லான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நம்மளாம் பாவத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? நானும் அப்படி ரொம்ப உத்தம புத்தர்ப்பா, நானும் தவறெல்லாம் செய்ய மாட்டேன். அல்லாஹ்விட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்ல என்ன மன்னிக்க வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கு நான் நிறைய அமல்களை மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு வச்சிருக்கிறேன் என்று நம்மளை யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 100 முறை துஆ செய்கிறார்கள். இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் என்று சொன்னார். நாம் பிறருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இப்பொழுதே நாம் சபதம் எடுக்க வேண்டும். எனக்கு யார் அநீதி செஞ்சாங்களோ, அக்கிரமம் செய்தார்களோ, தவறு செய்தார்களோ, அல்லாஹ் நான் மன்னிக்கிறேன், அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னிச்சிட, அல்லாஹ் நாளை மறுமையிலே நிப்பாட்டி என்னை குற்றவாளியே ஆக்காதல்லா என்ற ஒரு எண்ணம் இந்த வரலாறை கேட்கும் பொழுது நம் உள்ளத்தில் ஏற்பட்டே ஆக வேண்டும். அவ்வளவு பெரிய தவறு செய்தவர்களே மன்னிக்கிறார் என்றார். எனக்கு அப்படிப்பட்ட எந்த பாரதூரமான தவறு நடந்தில்லையே. சின்ன சின்ன இதோட ஒப்பிட்டு பாருங்க. தன் மகள் மீது ஏற்பட்ட அவதூறு சம்பவம், அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியின் மீது ஏற்பட்ட சம்பவம், அது இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கலங்கம். என்ன என்று சொல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் இந்த செய்தியை படிப்பானே, கேட்பானே. நம்ம சம்பவம் இப்பயும் முடிஞ்சு போயிடும். ஒரு தலைமுறைக்கு தெரியும், 2 தலைமுறைக்கு தெரியும், முடிஞ்சு போயிடும். காலமுள்ள நம்மளை பத்தி பேச போறானா? ஒரு உலகம் அறிஞ்ச மனுஷனா இருந்தா கூட கொஞ்ச நாளைக்கு பேச்சு நடக்கும். நம்மளை பத்தி அப்படி கூட இருக்காது. ஆனால் இதவே நம்மளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை, விட்டுத்தர முடியவில்லை, அலட்சியப்படுத்த முடியவில்லை. நான் அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்று விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பாசம் வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய நேசத்தை விரும்புகிற நாம் இறைவனுக்காக வேண்டி எனக்கு அநீதி இழைத்த, அக்கிரமம் செய்த, பாவம் செய்த அவர்களெல்லாம் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இறைவா நீ என் பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ். இதுதான் உண்மையான நேசத்தை பெறுவதற்கான அடையாளம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், வலா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு வலா தஹாஸது வலா ததாபரு வலா தபாகலு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. சகோதரனுக்கிடையே ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கிடையே நீங்க கோபப்படாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க, ஒரு ஆளு மீது பகைச்சு கொள்ளாதீங்க. இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள். இறைவனுக்காக மன்னி, இறைவனுக்காக அதை தூக்கி தூர போடு, உள்ளத்திலிருந்து தூக்கி கடாசு. நான் அப்படி என் உள்ளத்திலிருந்து அதை நீக்கி இருக்கிறேனா, மறந்திருக்கிறேனா, மன்னிச்சிருக்கிறேனா என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் இடத்துல பேசாமல் இருக்கிறீர்கள் அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு செய்தி. இந்த செய்தி முஸ்லிம்கள் 5014வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்துடைய கதவுகள் திங்கள் கிழமையும் வேளக்கிழமையும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். அடியாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் இணை கற்பிக்காமல் இருக்கிறார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்காக அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாயிலை திங்கட்கிழமையும் வேளக்கிழமையும் திறந்து வச்சு, உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற அடியார்களே என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்வதற்கு 2 நாளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இணை கற்பிக்காதவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு கீழே சொல்லுகிற செய்தியை பாருங்கள். முஸ்லிம்களுக்கிடையே பகைமை கொள்ளாத சகோதரர்களை தவிர, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இடத்திலே பகைமை கொண்டு, வெறுப்பு கொண்டு, அவன் மீது குரோதம் கொண்டு அவனை மன்னிக்காம நீ இருந்த என்றால் ஒன்ன அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவன் அப்படியே நிப்பாட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அவ்விருவரும் தமக்கிடையே சமாதானத்தை செய்து கொள்ளும் வரை அவனை விட்டுவிடு, அவனை விட்டுவிடு, அவனை விட்டுவிடுன்னு 3 முறை சொல்கிறார்கள்.
அவன் பேசிட்டு வரட்டும்பா, அப்புறமா அவன் கணக்கு ஃபைசல் பண்ணுவோம். அது அப்படியே நிப்பாட்டு. நம்ம எவ்வளவு அமல்கள் செய்யறோம் சிந்திச்சு பாருங்க. நோம்புல நிறைய அமல் செய்யறதுக்காக நாம் பெரிய திட்டத்தையே போட்டிருக்கோம். சுப தொழுதணும், இந்த தொழுகை தொழுதணும், அந்த தொழுகை தொழுதணும், 20 தொழுகை தொழுதணும், ஜமாத்தோட தொழுகணும், அந்த தொழுகை தொழுகணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், குர்ஆனை ஓதணும், திக்ரு செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும், நிறைய ஷெட்யூல நம்ம வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஃபைஸ்லா பண்ணணும்னா என் சகோதரனிடத்தில் உள்ள பகைமையே நான் முதல்ல மன்னிக்கணும். இல்லைன்னா அப்படியே தூக்கி தூர வைப்பா, அது பிறகு பார்த்துக்கலாம். அவன் போய் பேசிட்டு முதல்ல சலாம் சொல்லிட்டு வரட்டும். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? நம்ம ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய அமல்களை கொண்டு போய் மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு போய் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சலான்னு. இங்க அவனை விரோதி, இவனை விரோதி, இவன் எதிரி, அவன் அப்படி, இவன் இப்படி என்று நம்ம உறவுகளுக்கிடையே, நட்புக்கிடையே, சொந்தங்களுக்கிடையே, இயக்கங்களுக்கிடையே, கட்சிகளுக்கிடையே பிரிந்து கிடக்கிறோம் என்றால் நாம என்ன போய் சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்த போறோம்? நம்ம என்ன சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த போறோம்? ஏங்கிட்டே மாற்றம் இல்லையே. நான் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த போறேன், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த, அதையெல்லாம் 2வது 3வது தூக்கி தூர வைங்க. முதல்ல நம்ம சரி பண்ணுவோம். இந்த நோன்பு எதுக்கு வந்திருக்கு? என்னை சீர்படுத்த, என்னை சரிப்படுத்த, என்னை ஒழுக்கப்படுத்த. நான் ஒரு அஹ்லாக் உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, உண்மையானவனாக, நேர்மையானவனாக, பாசம் உள்ளவனாக என்னை நான் மாற்றாமல் இந்த சமுதாயத்தில் ஒரே ஒரு இம்மி மாற்றத்தை கூட நாம் எதிர்பார்க்கவே முடியாது. மனைவி இடத்துல, அத்தா அம்மா இடத்துல பகைமை கொண்டு எத்தனை பேர் நாட்கள் கணக்கில் பேசாமல் இருக்கிறோமே. முதலிலே தாய் தந்தை இடத்துல பேசாத மனிதர்கள் என்ன மனுஷன்? அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்குமா? நேசம் கிடைக்குமா? நான் நிறைய இபாதத்தை செய்யறேன், பெத்த தாயை பார்க்கலையே, பேசலையே, சலாம் சொல்லலையே, அவங்களுக்கு நோம்புல எதுவும் செய்யலையே. எல்லாம் கேட்கும் பொழுது நம் இபாதத்து என்று நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலிலே என்னிடத்தை இபாதத்து சரியில்லையே. இது ஒரு இபாதத்து தானே. இபாதத்துல வெறும் தொழுகை மட்டும்தானா? நோன்பு மட்டும்தானா? ஜகாத் மட்டும்தானா? இதெல்லாம் இபாதத் இல்லையா? பிறருக்கு சலாம் சொல்வது இபாதத் இல்லையா? ரசூலுல்லாஹ் சிரிச்ச முகத்தோடு நீங்கள் சலாம் சொன்னால் இபாதத், தர்மம் செய்து விட்டீர்கள். நீ காசை கொடுக்க வேணாம், பணத்தை கொடுக்க வேணாம், நகையை கொடுக்க வேண்டாம், சொத்தை கொடுக்க வேண்டாம், சிரிச்ச முகத்தோடு ஒரு சகோதரருக்கு முதல்ல சலாம் சொல்லு. சில பேர் சிரிக்கிறதுக்கே காசு கேட்பான். எப்போ நம்மளால சிரிக்கிறதுக்கு சிரிப்பே பார்க்க முடியாது, முகத்துல சிரிப்பு ஒண்ணா பெரிய கஷ்டம். ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சிரி. உன்னை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் உள்ளத்துல ஏற்படணும். அவன் உண்மையான முஸ்லீம். உன்னை பார்த்து ஒரு சலாம் சொன்ன உடனே ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும். இதையெல்லாம் நாம் செய்யாமல் நிறைய அமல்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலிலே நான் திருந்தி, நான் வருந்தி, நான் பாவ மன்னிப்பு தேடி என் கூட இருக்கக்கூடிய மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட மக்களை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய இடத்துல உள்ளவர்கள், சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்டவர்கள், 10 பேர்ல முதல் இடத்துல இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அவங்க இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அவங்க கண்டிப்பா மன்னிக்காம இருந்திருக்க முடியுமா? அவர்கள்ட்ட சின்ன சின்ன நபி தோழர்கள் எல்லாம் ஏதாவது சங்கடம் நடந்து அல்லாஹ்வின் தூதரிடத்துல கொண்டு போய் ஒரு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சில சஹாபாக்கள் நிக்கிற நேரத்துல அபு சுஃபையான் வருகிறார். வர நேரத்துல பார்த்துட்டு இவருடைய கழுத்தை இன்னும் அல்லாஹ்வுடைய வாள் பதம் பார்க்காம இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, சுஹைல் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இப்படி நான் 3-4 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவர் வந்துட்டாரு. இந்த பேச்சை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கோவப்பட்டு, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எதிரி படையினுடைய முக்கியமான தலைவர்கள், குறைஷினுடைய தலைவர்கள் என்றெல்லாம் சொல்லி பெருமையா பேசிட்டு கண்டிச்சிட்டு போயிட்டாங்க. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு போகுது. போன உடனே அபூபக்கரே, நீங்கள் அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டீர்கள் என்று சொன்ன உடனே அந்த மனிதர்கள்ட்ட போய், யார் சக நபித்தோழர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறார்கள். அறியாமல் நான் பேசிவிட்டேன், இறைவனுக்காக வேண்டி என்னை மன்னியுங்கள். இவங்கள பெரிய இடத்துல உள்ள ஒரு நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களாம் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வயதிலும் கம்மியானவங்க, பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க. மன்னிப்பு கேட்க மனசு வருமா? அவர் பெரிய தலைவன், இயக்கத்துடைய தலைவன், கட்சியினுடைய தலைவன். எத்தனை நாளைக்கு அப்படியே கியாமத் நாள் வரைக்கும் கொடி பிடிச்சு நிக்க போறோமா? என்னைக்கு ஹயாத்து மௌத்தா போகும் தெரியாது, என்னைக்கு பொறுப்பு போகும் தெரியாது. ஆனா நான் ஒரு பெரிய ஆளாக என்னை கட்டமைத்துக் கொண்டதனுடைய விளைவு இறங்கி போறதுக்கு, தாழ்ந்து போறதுக்கு, மன்னிப்பு கேட்பதற்கு, மக்களுக்கு தேசம் கொள்வதற்கு என் உள்ளத்தில் சைத்தான் விடமாட்டானே. இவனையே தூக்கி எறிய முடியவில்லை என்றால் என் வாழ்க்கையில எதை தூக்கி எறிய போகிறேன்?
இதுதான் நாம் இன்னைக்கு எடுக்கிற சபதம். என்ன? என் வாழ்க்கையிலே யாரெல்லாம் தவறு செஞ்சார்களோ, அநீதி செய்தார்களோ, அக்கிரமம் செய்தார்களோ, அவர்களை இறைவனுக்காக வேண்டி நான் மன்னிக்கிறேன். எதற்காக? உங்களை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், இறைவன் என்னை நேசிப்பான், நாளை சொர்க்கத்திலே எனக்கு இடம் கொடுப்பான். இந்த உலகத்திற்கு பிறகு அவனிடத்திலே தான் நான் சொர்க்கத்திற்காக போறேன். இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமா இருக்க போறதில்லையே. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை நாம் இறங்கி போவோம். நீங்கள் இறங்க 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 தாழ்ந்து போக போக அல்லாஹ் நம்முடைய இஸ்ஸத்தை அவன் உயர்த்தி மேலே வைப்பான். எந்த இயக்கமும் தூக்கி வைக்க போறதில்லை, எந்த மனிதனும் தூக்கி வைக்க போறதில்லை. இறைவன் நாடி விட்டால், அவன் நேசித்து விட்டால், அவன் பாசம் வைத்து விட்டால், எங்க கொண்டு போய் நம்மளை அமர்த்தணுமோ அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஏற்கனவே பல நேரங்களில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதருடைய ஒட்டகம் ஒரு போட்டியில கலந்து கொள்வதற்காக போற நேரத்துல அல்லாஹ்வின் தூதருடைய ஒட்டகம் தோத்து போகிறது. சஹாபாக்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல. அல்லாஹ்வின் தூதரே, உங்க ஒட்டகம் எப்பவுமே தோக்காதே, எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே தானே இருக்கும். கஸ்வாயிட்ட அந்த ஒட்டகம் தோத்து போச்சு. உடனே சஹாபாக்கெல்லாம் உள்ள ஒரு மாதிரி கலங்கி போய் அல்லாஹ்வின் தூதருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் கூப்பிட்டு பொறுமையா சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துல உயர்த்துகிற எல்லா பொருளையும் தாழ்த்துவது அவனுடைய இயற்கை விதியில உள்ளது. உயரத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கோம் என்றால் ஒரு நாளைக்கு இறைவன் கீழே இறக்க போறான்னு அர்த்தம். அது காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உயர்கின்ற எல்லா பொருளும் ஒரு நாளைக்கு தாழும் என்பது அல்லாஹ்வுடைய விதி, இயற்கை. எப்பவுமே நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னு ஏதாவது இருக்கா? எனக்கும் தோல்வி வரும்பா, எனக்கும் நஷ்டம் வரும், எனக்கும் கஷ்டம் வரும், எனக்கும் சோதனை வரும். எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம் உள்ளத்திலே விதைக்கிறார் என்று சொன்னால் நாம் எடுக்க வேண்டிய சபதம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை போல உலகத்திலே எந்த தலைவரும் செய்திருக்க மாட்டார்கள். மரண தருவாய்க்கு முன்பாக பள்ளிவாசலை மக்களை கூட்டி வைத்து அவர்கள் மெம்பரிலே ஏறி, நான் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால், தவறு செய்திருந்தால், தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார்களே, அப்படி மன்னிப்பு கேட்கிற குணம் என் உள்ளத்திலே இருக்கிறதா? மனைவிடத்தில் இருக்கா? பிள்ளை இடத்தில் இருக்கா? சிந்திச்சு பாருங்க. அப்படி நம் குணம் வந்துவிட்டால் இறைவனுடைய மன்னிப்பிற்காக, நேசத்திற்காக நாம் தயாராகிவிட்டோம் என்று அர்த்தம். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். எனது அடியார்களே, எப்படி அல்லாஹ் கூப்பிடுறான்? தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, வாருங்கள், அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இறைவனுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னதும் மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமியா, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எல்லா பாவத்தையும், நான் செய்த பாவம் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இணை கற்பிப்பு என்ற அந்த பாவம் பெரும் குற்றம். அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை வணங்குகிறார்கள், மற்றவர்களை உதவி தேடுகிறார்கள், மற்ற பொருளுக்கு சக்தி இருக்கு நினைக்கிறார்களே, அப்படிப்பட்ட இணை கற்பிப்பை கூட அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னித்து விடுகிறான். மன்னிப்பை தான் இறைவன் தனக்காகவே கடமையாக்கி கொண்டான். நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சபதம் எடுப்போம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் என் வாழ்நாளிலே இறைவனுக்காக பிறரை மன்னிப்போம். பாருங்க, உங்க வாழ்நாள்ல துரோகம் பண்ணிருப்பாங்க, அநியாயம் பண்ணிருப்பாங்க, அக்கிரமம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எடுத்து நினைச்சு பார்த்தால் உள்ளம் கலங்கும். அப்படிப்பட்ட செய்தியா இருக்கும். நம்ம மறுக்கல, நம்மளை கேவலத்துக்கு மேல கேவலப்படுத்தியிருப்பார்கள், நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இறைவனுக்காக அவர்களை அலட்சியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். இறைவனுடைய நேசம்தான் நமக்கு பிரதானமானது. அப்படிப்பட்ட நேசத்திற்காக இந்த உலகத்திலே வாழ்வோம். நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேசத்தை பெற்று, மன்னிப்பை பெற்று, உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்திலே நோன்பாளிகளுடைய ரையானுடைய வழியாக, சலாத்தினுடைய வழியாக, எல்லா வாயில் வழியாகவும் நாம் செய்திருக்க அமல்களை அங்கீகரித்து உயர்தரமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்று கூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah